லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. தாவீது அரசரானது குறித்து மகிழ்ந்த இஸ்ரவேலர். கப்சியேலை சார்ந்தவரும் வலிமை மிக்கவருமான யோயாதாவின் மகன் பெனாயா தீரச் செயல்கள் பல புரிந்தார். மோவாபிய வீரர் 2 கொன்றார். மேலும் உறைபனி நாளில் ஒரு குழியினுள் இறங்கி அங்கிருந்த சிங்கத்தையும் கொன்றார். 5 முழ உயரமுடைய ஒரு எகிப்தியனையும் இவர் கொன்றார். அந்த எகிப்தியன் கையில் தறிக்கட்டை போன்ற ஈட்டி இருக்கையில் இவர் ஒரு தடியோடு அவனுக்கு எதிராக சென்று அந்த எகிப்தியனின் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அதே ஈட்டியால் அவனை கொன்றார். யோயாதாவின் மகன் பெனாயா இத்தகையவற்றை செய்து மாவீரர் 3 பெயர் பெற்றவராயிருந்தார். 30 அவர் முதல்வராயிருந்தாலும் முந்தின 3 அவர் இணையானவர் அல்ல. அவரையே தாவீது தம் மெய்க்காப்பாளருக்கு தலைவராக நியமித்தார். போர் வீரர் அனைவரும் போர்க்கள அணிவகுப்பில் தாவீதை இஸ்ரேல் அனைத்துக்கும் அரசராக ஏற்படுத்துமாறு உறுதி பூண்டவராய் எபிரோனுக்கு வந்தனர். மேலும் எஞ்சியிருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே மனதாய் தாவீதையே அரசராக்க விரும்பினர். அவர்கள் அங்கே தாவீதோடு உண்டு குடித்து 3 நாள் தங்கினார்கள். அவர்கள் உறவினர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் தயார் செய்திருந்தனர். மேலும் இசக்கார், செபுலோன், நப்தலி நிலப்பகுதிகளில் அவர்களுக்கு அருகே இருந்தவர்கள் கழுதைகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், மாடுகள் ஆகியவற்றின் மீது ஏராளமான அப்பங்கள், உணவுக்கான மாவு, அத்திப்பழ அடைகள், திராட்சை பழ அடைகள், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவற்றையும் மேலும் ஆடு மாடுகளையும் கொண்டு வந்தார்கள். இஸ்ரேல் முழுவதும் மகிழ்ச்சியில் திளைத்தது. நேர்காணல். நலவாழ்வு பணியாளர்களின் தன்னார்வ பணி. இறை அன்பின் வல்லமையால் தூண்டப்பட்டு கடமை உணர்வுடன் தங்களுக்கு அடுத்திருப்போருக்கு தன்னலமின்றி பணிபுரிவோரே தன்னார்வலர்கள், நலவாழ்வு பணியாளர்கள். மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவரை இரக்கத்துடன் கண்ணோக்கி அவரின் காயங்களை தனது காயங்களாக எண்ணி அவருக்கு உதவியவர் நற்செய்தியில் நாம் காணும் நல்ல சமாரியர். பிறருக்கு உதவும் நல்மனம் கொண்ட நல்ல சமாரியர்களாலே இவ்வுலகம் புதிய சமுதாயமாக கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களின் கீழ் ஒப்படைக்கப்பட்டுள்ள நோயாளிகள் முதலில் மனிதர்கள் என்பதை கருத்தில் கொண்டவர்களாக அவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்கி வாழ்வில் அவர்களை தூக்கி நிறுத்துபவர்களாக செயல்படுங்கள் என்று வலியுறுத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்கிணங்க ஏராளமான தன்னார்வலர்கள் நோயாளர்களுக்காக பணியாற்றி வருகின்றனர். இயேசுவின் கட்டளைகளை நம்பிக்கையுடன் ஏற்று கடைபிடித்து புதுப்பிக்கப்பட்ட உணர்வுடன் நோயாளர்கள் மற்றும் அவர்களுக்கு பணிபுரிவோருக்கு திரு அவை ஆற்றும் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவ்வகையில் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த யூபிலி ஆண்டில் வருகின்ற ஏப்ரல் 5 சனிக்கிழமை முதல் 6 ஞாயிற்றுக்கிழமை வரை நோயாளர்களுக்கான யூபிலி நாளாக திரு அவையில் கொண்டாடப்பட இருக்கின்றது. எனவே நோயாளர்களுக்கு தன்னார்வ மனம் கொண்டு உழைக்கும் அறக்கட்டளைகளுள் ஒன்றாக தென் தமிழகத்தின் திருநெல்வேலியில் செயல்பட்டு வரும் லிவிங் ஹோப் டிரஸ்டின் பணிகள் மற்றும் அனுபவங்கள் பற்றி இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருப்பவர் திருமதி லிடியா சாம். இயேசுவை எடுத்துரைக்கும் நற்செய்தி அறிவிப்பு பணியோடு ஏழை எளிய மக்களுக்கு உதவி அவர்களின் தேவைகளை நிறைவு செய்து தன்னார்வலராக நோயாளர்கள் மற்றும் ஏழைகளுக்கான பணியினை ஆற்றி வரும் திருமதி லிடியா அவர்களை அவர்களது தன்னார்வ பணி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம்.
வணக்கம் திருமதி லிடியா அவர்களே. லிவிங் ஹோப் ட்ரஸ்ட் தொடங்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை எம் வத்திக்கான் வானொலி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன். வாட்டிக்கன் வானொலி நேயர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் லிவிங் ஹோப் சேரிட்டபிள் அறக்கட்டளையின் சார்பாக எங்கள் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்று ஒரு அழகான காலை பொழுது. அப்பொழுது மிகவும் அலங்கோலமான தோற்றத்துடனும் மனநிலை சரியில்லாத நிலையிலும் தன் சட்டை பேண்ட் எல்லாம் கிழிந்து தொங்கிய நிலையிலும் ஒருவர் அமர்ந்திருந்தார். அப்பொழுது ஒருவர் அந்த பக்கம் வாக்கிங் செஞ்சு கொண்டிருந்தார். அலங்கோலமான அந்த நபர் வாக்கிங் செஞ்ச நபரையே ஏக்கத்துடன் பார்த்தார். வாக்கிங் செஞ்ச நபர் இவரை கடந்து சென்று விட்டார். ஆனால் அவர் உள்ளத்தினுள் நீ திரும்பி போ என்று யாரோ சொல்வது போன்ற ஒரு உணர்வு. உடனே அவர் திரும்பினார். அலங்கோலமான அந்த நபர் பசிக்குது என்று செய்கையினால் காண்பித்தார். உடனே அவர் தன் அம்மாவிற்கு போன் செய்து சாப்பாடு ஏற்பாடு செய்யும்படி கேட்டார். சாப்பாடு மட்டுமல்லாது அப்பாவின் புது சட்டையையும் எடுத்து வந்து அவருக்கு கொடுத்தார். அலங்கோலமான நபர் அலங்கரிக்கப்பட்டார். முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அந்த இடத்தில்தான் வாக்கிங் சென்ற நபர் தன் அழைப்பை அறிந்து கொண்டார். அன்று முதல் சாலையோரங்களில் அமர்ந்திருக்கும் அனாதைகள், ஆதரவற்றோர், முதியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய தொடங்கினார். அதோடு விட்டுவிடாமல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவிகள், கல்விக்கான உதவிகள், பெண்களின் முன்னேற்றத்திற்குரிய உதவிகள் என பலதரப்பட்ட உதவி பணிகளை இந்த சமுதாயத்திற்கு செய்ய துவங்கினார். அவர் வேறு யாரும் இல்லை, இந்த லிவிங் ஹோப் ட்ரஸ்டின் ஃபவுண்டர் மிஸ்டர் ஜோசப் டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள். இந்த லிவிங் ஹோப் ட்ரஸ்ட் வழியாக மக்களுக்கு என்ன மாதிரியான பணிகள் நீங்கள் செய்து கொண்டு வருகின்றீர்கள் என்பதை எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துரைக்க முடியுமா? இந்த லிவிங் ஹோப் அறக்கட்டளை மூலம் முதலாவதாக ஃபைட் அகைன்ஸ்ட் ஹங்கர், அதாவது பசிக்கு எதிரான போராட்ட பணியை செய்து வருகிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று நம் இயேசு கூறியது போல் நாம் எப்படி முதல் தரமான ஆரோக்கியமான சூடான சுவையான உணவுகளை வீட்டிலே உட்கொள்கிறோமோ அதே போல மற்றவர்களும் சாப்பிட வேண்டும் என நமது ஃபவுண்டர் சாம் அவர்களின் விருப்பம். அதை மையமாக வைத்து சாலையோரங்களில் அமர்ந்திருக்கும் ஆதரவற்றோர், மனநலம் பாதிக்கப்பட்டோர், அனாதைகள், மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகள், நோயாளிகளுடன் இருப்பவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களை நம்மை போன்று அவர்களை நேசிக்கும் வண்ணமாக அவர்களுக்கும் மிக ஆரோக்கியமான சூடான உணவுகளை நம்முடைய வாகனத்தில் எடுத்து சென்று அவர்களுக்கு பரிமாறி வருவோம். இது மட்டுமல்லாது ஃப்ரூட் சாலட்ஸ், மாலை நேர சிற்றுண்டியாக பயிர் வகைகளை பரிமாறி வருகிறோம். இந்த ஃபைட் அகைன்ஸ்ட் ஹங்கர் மூலம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இரண்டாவதாக ஓல்டேஜ் பென்ஷன் பணிகளை செய்து வருகிறோம். கணவரால் கைவிடப்பட்டவர்கள், வயதான விதவைகள், உடல் ஊனமுற்றவர்கள், தங்கள் குழந்தைகளால் கைவிடப்பட்டவர்கள், முதியவர்கள் ஆகியோரை தேர்ந்தெடுத்து மாதம் அவர்களது வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தி வருகிறோம். பண உதவி மட்டுமல்லாது மனதளவிலும் அவர்களை தாங்கி வருகிறோம். இதன் மூலம் அநேக முதியவர்கள் பயனடைகின்றனர். மூன்றாவதாக கிராசரி கிட் டிஸ்ட்ரிபியூஷன் பணிகளை நமது லிவிங் ஹோப் அறக்கட்டளை செய்து வருகிறது. பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை வழங்கி வருகிறோம். இதன் மூலம் பல குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றனர். அடுத்ததாக இளம் விதவைகள் மற்றும் இளம் பெண்களின் முன்னேற்றத்தை மனதில் கொண்டு அவர்களும் இந்த சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து வாழவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் தையல் இயந்திரங்களை வழங்கி தங்கள் சுய தொழில்களை மேம்படுத்த வழிவகுத்து வருகிறோம். ஐந்தாவதாக சாலையோரமாக ஆதரவற்று தங்கள் சரீரங்களில் நாள்பட்ட புண்களோடு கவனிப்பாரற்று இருக்கும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு காயம் கட்டி அவர்கள் புண்களை எல்லாம் சுத்தம் செய்து அவர்களுக்கு மாற்று உடைகளை வழங்கி வருகிறோம். குட் சமாரிட்டன் என்ற பெயரின் கீழ் இதை நம் ஃபவுண்டர் சாம் அண்ட் டீம் மிக அன்போடு செய்து வருகிறார்கள். அடுத்ததாக பள்ளி கல்லூரிகளில் பயின்று வரும் ஏழ்மை நிலையில் உள்ள மாணவ மாணவிகளின் கல்வி செலவுகளை நமது லிவிங் ஹோப் ட்ரஸ்ட் ஏற்று பல ஃபியூச்சர் ஸ்பார்க்ஸ், அதாவது பல எதிர்கால தீப்பொறிகளை உருவாக்கி வருகிறது. கடைசியாக ஃபைட் அகைன்ஸ்ட் கேன்சர், அதாவது புற்றுநோய்க்கு எதிரான போராட்ட பணிகளை செய்து வருகிறோம். இதில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு முகாம்களை திருநெல்வேலியில் அமைந்துள்ள சிறு சிறு கிராமங்களில் நடத்தி வருகிறோம். அதோடு விட்டுவிடாமல் அவர்களுக்கு புற்றுநோய் வருமுன் காக்கும் இலவச மருத்துவ முகாம்களை சென்னையில் உள்ள பெண்ணல மருத்துவமனையுடன் இணைந்து இலவசமாக செய்து வருகிறோம். இதில் சுமார் 5000 ரூபாய் மதிப்புள்ள
8 வகையான பரிசோதனைகளை இலவசமாக செய்து வருகிறோம். இதில் மார்பக புற்றுநோய்க்கான பரிசோதனை, அதாவது எக்ஸ்ரே மேமோகிராபி, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான பரிசோதனை, பல், வாய், தொண்டை புற்றுநோய்க்கான பரிசோதனை ஆகிய விதமான பரிசோதனைகளையும் இலவசமாக செய்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு பழங்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கி வருகிறோம். ஏப்ரல் 5, 6 ஆகிய நாட்களில் வத்திக்கானில் நோயாளர்களுக்கான யூபிலி நாள் கொண்டாடப்பட இருக்கின்றது. இந்நாளில் நீங்கள் நோயாளர்களுக்கு செய்யும் சேவைகள் என்ன? மக்களுக்கு உங்கள் பணிகள் வழியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் என்று எங்களுக்கு கொஞ்சம் கூற முடியுமா? எந்த நோயாக இருந்தாலும் நம்பிக்கை மற்றும் மன வலிமை மிக மிக முக்கியம். மன அழுத்தத்தை குறைக்க மகிழ்ச்சியான செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள். உடலில் ஏற்படும் சிறு சிறு மாற்றங்களையும் உடனே கவனித்து தேவையான மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள். சத்து மிகுந்த உணவுகளை, முக்கியமாக காய்கறிகள், பழங்கள், நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுங்கள். சர்க்கரை, அதிக உப்பு, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், துரித உணவுகளை தவிருங்கள். அதிக அளவு தண்ணீர் பருகுங்கள். புகைப்பிடித்தல், மதுபானம் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் எந்த பழக்க வழக்கங்களையும் முற்றிலுமாக தவிருங்கள். ஆண்டவர் நம் சரீரத்தை அழகாக, ஆரோக்கியமாக நமக்கு கொடுத்தார். நாமும் நம் சரீரத்தை அவரிடம் திரும்ப கொடுக்கும் பொழுது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் கொடுப்பதற்கு முயற்சிகளை எடுப்போம். தாமதமாக மருத்துவ சேவைகளை பெறாதிருங்கள். நோயை தக்க சமயத்தில் கண்டுபிடித்தால் சிகிச்சை எளிதாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவே உங்கள் சரீரத்தின் இரட்சகர். நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆவி உங்கள் சரீரங்களில் வாசமாயிருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவர் நம்மை கெடுப்பார். தேவனுடைய ஆலயமாகி உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவே உங்கள் பரிகாரி. அவரே நல்ல சமாரியன். அவரே உங்கள் காயங்களை ஆற்றுவார். உங்கள் நோய்க்காக நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா ஜெபங்களையும் கண்ணீரையும் தேவன் பார்த்து உங்களை இன்றே குணமாக்குவார். எங்களது லிவிங் ஹோப் சேரிட்டபிள் ட்ரஸ்டிற்காகவும் எங்களது பணிகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் லிவிங் ஹோப் ட்ரஸ்ட் செய்திகளை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்கிற நமது இறை சமூகத்தினருக்கும் இந்த பொன்னான வாய்ப்பருளிய மற்றும் அநேக நற்காரியங்களை நம் இறை சமூகத்தினருக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கும் நம் வத்திக்கான் வானொலிக்கும் எங்கள் உள்ளம் நிறைந்த கனிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி திருமதி லிடியா அவர்களே. மிக எளிமையாக, அழகாக உங்களது லிவிங் ஹோப் ட்ரஸ்ட் வழியாக நீங்கள் ஆற்றி வரும் பணிகள் பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி மென்மேலும் சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காலம் காலமாக திரு அவை நோயாளிகளுக்கு ஆற்றி வருவது மருத்துவ பணி மட்டுமல்ல, அது மனிதர்களை மையமாக கொண்டு ஆற்றும் பணி. பிறரன்பு பணிகளை ஆற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அழைப்பு பெற்றுள்ளனர் என்பதை உணர்ந்தவர்களாய் நம் அருகில் வாழும் நோயாளர்களை இறைவனின் இரக்கத்துடன் காண முயல்வோம். அவர்களில் வாழும் இயேசுவை நாம் காணவும், நம்மிடத்தில் உள்ள இயேசுவை அவர்கள் காணச் செய்யவும் முயல்வோம். நலவாழ்வு பராமரிப்புகளை பெறுவதற்கான உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டதாக ஒவ்வொரு அரசும் செயல்பட வேண்டும் என ஊக்குவிப்போம். நோயாளர்களை கவனிக்காத ஒரு சமுதாயத்துக்கு வருங்காலம் என்பது இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் தன்னார்வ மனம் கொண்டு அவர்களுக்கு உதவுவோம். அவர்களது நலவாழ்விற்காக ஜெபிப்போம். நலவாழ்வு பணியாளர்களின் தன்னார்வ பணி என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். உடல் நலம் காரணமாக ஓய்வெடுத்து வரும் இவ்வேளையில் ஸ்லோவாக்கியா நாட்டிலிருந்து தேசிய யூபிலி திருப்பயணம் மேற்கொண்டு ரோம் வந்துள்ளோருடன் தானும் தன் ஜெபம் மற்றும் பாசத்தின் வழி அவர்களோடு இருப்பதாக செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். யூபிலி ஆண்டையொட்டி ரோம் நகர் வந்துள்ள ஸ்லோவாக்கியா திருப்பயணிகளுக்கு என திருத்தந்தையால் ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமையன்று வெளியிடப்பட்ட அச்செய்தி அவ்விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தை புதுப்பிக்கவும், ரோமை ஆயருடன் தங்கள் உறவை வலுப்படுத்தவும், ஒரு நாளும் ஏமாற்றாத கிறிஸ்தவ எதிர்நோக்கிற்கு மகிழ்ச்சியுள்ள சான்றாக இருக்கவும் இந்த யூபிலி திருப்பயணம் உதவுகின்றது என மேலும் கூறுகின்றது.
புனித கதவு வழியாக உள் நுழைவதும் திருத்தூதர்கள் மற்றும் மறைசாட்சிகளின் கல்லறைகளை தரிசிப்பதும் நம் வாழ்நாளில் எப்போதும் திருப்பயணியாக நடைபோடும் நம்பிக்கையை தருகின்றன என தன் செய்தியில் கூறும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனிதர்கள் சிரிலும் மெத்தோடியஸும் ஏனைய மறைசாட்சிகளும் உருவாக்கிய ஸ்லோவாக்கிய பாரம்பரியம் குறித்தும் தன் மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளார். அன்னை மரியாவைப் போல் இறை திட்டங்களுக்கு ஆம் என சொல்பவர்களாக நம் வாழ்வில் செயல்படுவோம் என்ற அழைப்பையும் தன் செய்தியில் முன்வைத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். 325ஆம் ஆண்டு நீசையா பொதுச்சங்கம் இடம்பெற்றதன் 1700ஆம் ஆண்டை சிறப்பிக்கும் விதமாக அனைத்துலக இறையியல் கழகம் ஏடு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்தையும் தந்தை, மகன், தூய ஆவி என்ற மூவொரு கடவுளில் விசுவாசத்தையும் வலியுறுத்தும் அனைத்துலக விசுவாச அறிக்கை உருவாக்கப்பட்ட நீசையா பொதுச்சங்கத்தின் 1700ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களையொட்டி இயேசு கிறிஸ்து இறைமகனும் மீட்பரும் நீசையா பொதுச்சங்கத்தின் 1700ஆம் ஆண்டு என்ற தலைப்பில் ஏடு ஒன்றை வெளியிட்டுள்ளது அனைத்துலக இறையியல் கழகம். முதல் பொதுச்சங்கம் நீசேயாவில் 325ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு விசுவாச அறிக்கை உருவாக்கப்பட்டதன் 1700ஆம் ஆண்டு கொண்டாட்டங்கள் கிறிஸ்துவ உலகால் வரும் மே மாதம் 20ஆம் தேதி சிறப்பிக்கப்படவுள்ள நிலையில் நம்பிக்கையின் யூபிலி ஆண்டில் இது நிகழ்வதும் உயிர்ப்பு திருவிழா கொண்டாட்டங்கள் அனைத்து கிறிஸ்தவ சபைகளாலும் ஒரே நாளில் இவ்வாண்டில் கொண்டாடப்படுவதும் முக்கியத்துவம் நிறைந்தவை என இக்கழகம் தன் ஏட்டில் கூறியுள்ளது. குணமாக்க முடியாத நோயால் வாடும் வயது வந்தோர் தற்கொலை செய்து கொள்ள உதவும் சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு வருவது குறித்து தங்கள் கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர் அந்நாட்டு ஆயர்கள். இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆயர் பேரவையின் சார்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஆயர் ரிச்சர்ட் மோத் அவர்கள், கடவுள் கொடுத்த மாண்புடன் கடவுளின் கொடையாக வழங்கப்பட்டுள்ள மனித வாழ்வை பறிக்க முயலும் எந்தவொரு முயற்சியையும் கத்தோலிக்கர்கள் என்ற முறையில் நாம் எதிர்க்க வேண்டும் என அதில் தெரிவித்துள்ளார். தீரா நோயை கொண்டிருப்பவர்கள் தங்கள் உயிரை தாங்களே பறித்துக் கொள்ள உதவும் இந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க தங்கள் பாராளுமன்ற அங்கத்தினர்களை ஒவ்வொரு கத்தோலிக்கரும் வலியுறுத்த வேண்டும் என இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆயர்கள் சார்பில் அனைவரையும் விண்ணப்பித்துள்ளார் ஆயர். 3085 மக்களின் உயிரிழப்புக்கும் 4700 பேர் காயமடைதலுக்கும் 341 பேர் காணாமல் போதலுக்கும் காரணமான மியான்மரின் நில அதிர்ச்சியின் பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்க அண்மை நாடுகளின் கத்தோலிக்க காரித்தாஸ் அமைப்புகள் உதவி வருகின்றன. மியான்மரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கென மக்காவ் காரித்தாஸ் அமைப்பும் நிதி திரட்டல்களை மேற்கொண்டு வருகின்றது. மக்களுக்கு தேவையான உணவு, நல ஆதரவு திட்டங்கள் போன்றவைகளுக்கு உதவும் நோக்கத்தில் கத்தோலிக்க திரு அவை அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக மக்காவுவின் கத்தோலிக்க வார இதழ் ஜோர்னல் ஓ கிளாரிம் என்பது அறிவித்துள்ளது. சூடான் நாட்டில் புலம்பெயர்ந்துள்ள பல லட்சக்கணக்கானோர் உணவில்லா நிலையை எதிர்நோக்கி துயர்களை அனுபவிப்பதாக கத்தோலிக்க காரித்தாஸ் அமைப்பின் அதிகாரி அறிவித்தார். 2 ஆண்டுகளாக உள்நாட்டுப் போரால் மிகப்பெரும் மனிதாயமான நெருக்கடியை சந்தித்து வரும் சூடான் நாட்டில் 2,50,00,000 பேர் தற்போது உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டு வந்தாலும் இவ்வெண்ணிக்கை ஜூனுக்கும் செப்டம்பருக்கும் இடைப்பட்ட காலத்தில் அதிகரிக்கும் ஆபத்து உள்ளது என காரித்தாஸ் அமைப்பின் அதிகாரி பிலமென் ஹெமாதி கவலையை வெளியிட்டுள்ளார். சூடான் நாட்டில் ஏறக்குறைய 7,70,000 குழந்தைகள் சத்துணவு குறைவால் துன்புற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.